வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். 2026 தேர்தலுக்கான பணியை எப்போதோ திமுக ஆரம்பித்து விட்டது. 200க்கும் அதிகமான சீட்டுகளை வெல்வோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. தொழிலாளர்களின் உழைப்பே உலகின் மூலதனம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மே தின வாழ்த்து செய்தி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி தொடர் ஆலோசனை. எல்லை பகுதியில் தயார் நிலையில் போர் விமானங்கள். 36 மணி நேரத்தில் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தும். ISI அமைப்பின் எச்சரிக்கையால் பீதியில் பாகிஸ்தான். கொல்கத்தா ஓட்டலில் பயங்கர தீ விபத்து. தமிழர்கள் உட்பட 14 பேர் உடல் கருகி பலி. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல் வெல்வோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிபட தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக சார்பாக எப்போதோ சட்டசபை தேர்தலுக்கான பணிகளை தொடங்கிவிட்டதாகவும் 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 200 தொகுதிகளில் வெல்லுவோம் அப்படின்றத அதை விட அதிகமா வெல்லுவோம். திமுக அமைச்சர்கள் தான் மக்கள் வரி பணத்தை சூறையாடுறாங்கன்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு வேற கிடையாது, அதனால சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்ப பர்கூர் எம்எல்ஏ வந்து 3வது குழந்தைகள் பெற்றெடுக்கிறதுக்கு அரசு முன் அவங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சாரு இல்லையா? பர்கூர் திமுக எம்எல்ஏ இங்க வச்சாங்க. ஆமா சார், சொல்லுங்க. எவ்வளவு பிரச்சனை சொல்லுங்க. என்ன அதுக்கு நம்ம எதுவும் முன்னெடுப்பு எடுக்க போறோமா சார்? அதாவது மக்களோட எண்ணிக்கையை கூட்டுறதுக்கு அது ஒரு முயற்சியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இல்ல, அது அவசியம் ஏற்படும் சொல்றோம். அதை தவிர கட்டாயப்படுத்தல, அவசியம் ஏற்படும். இந்த மாதிரி தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திட்டீங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நாளை 3ஆம் தேதி மாவட்ட செயலாளர் கூட்டம். தேர்தல் பணி தீவிரப்படுத்த ரொம்ப நாள் ஆச்சு. தொழிலாளர்களின் உழைப்பே உலகத்தின் மூலதனம் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மே தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், வருடத்தின் 365 நாட்களில் ஒரு சில நாளே உலகம் முழுமையும் கொண்டாடப்படுகின்ற உன்னதமான நாட்கள் என்றும் அத்தகைய திருநாளில் ஒன்றுதான் மே திங்கள் முதல் நாள் ஆகும் என்றும் வைகோ தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் உழைப்பே உலகத்தின் மூலதனம் என்ற உண்மையை பாட்டாளி வர்த்தகம் ரத்தம் சிந்தி பிரகடனம் செய்த நாள்தான் மே முதல் நாள் என்றும் 1899 ஆண்டு முதல் பன்னாட்டு சோசியலிச மன்றத்தின் அறிவிப்பை தொடர்ந்து மே 1 தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுவதாகவும் செய்தி குறிப்பில் அவர் தெரிவித்துள்ளார். அடக்குமுறையை எதிர்த்தும் சர்வாதிகாரத்தை எதிர்த்தும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ரத்தம் சிந்தியவர்களையும் போராடியவர்களையும் இந்த செய்தி குறிப்பில் அவர் நினைவு கூர்ந்தார். மேலும் தியாகம் செய்து பெற்ற உரிமையை பேணி பாதுகாக்கவும் தொழிலாளர் வர்க்கம் ஓரணியில் நின்று போராடவும் இந்த மே நாளில் உறுதியை மேற்கொள்வோம் என மே தின வாழ்த்து செய்தியில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குறிப்பிட்டுள்ளார். மோடி தலைமையில் தொடர் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதால் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என கருதப்படுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி முன்னதாக முக்கிய ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டார். இந்நிலையில் போர் விமானங்களும் எல்லை பகுதியில் தயாராக இருந்து வருவதால் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மோடி தலைமையில் அடுத்தடுத்து முக்கிய ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டு வருவதால் இன்று இரவே பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாகிஸ்தான் நாட்டின் உளவுத்துறை, ராணுவம் உட்பட அனைவரும் அச்சத்தில் உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்தியா விரைவில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்த உள்ளதாக பாகிஸ்தான் அமைச்சர் அட்டாயுல்லா தரார் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு எதிரான கடும் நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இந்தியாவின் எதிர்வினைகளை கண்ட பாகிஸ்தான் தாக்குதல் எப்போது வேண்டுமானாலும் நடக்கும் என்றும் அதை எதிர்கொள்ளவும் தயாராகி வருகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் அமைச்சர் அட்டாயுல்லா தரார் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அடுத்த 36 மணி நேரத்திற்குள் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தாக்குதல் நடத்தலாம் என்ற நம்பகமான தகவல் உளவுத்துறையிடம் இருந்து கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ராணுவத்திற்கு பிரதமர் மோடி முழு சுதந்திரம் அளித்ததை தொடர்ந்து இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் இரு நாடுகளின் எல்லைகளில் பதற்றம் காணப்படுகிறது.
கொல்கத்தாவில் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 14 பேர் உடல் கருகி பலியாகினர். மத்திய கொல்கத்தாவின் பால்பட்டி மச்சுவா அருகே ஓட்டல் ஒன்று அமைந்துள்ளது. இந்த ஓட்டலில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் பலரும் வேகமாக வெளியேற தொடங்கினர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு துறையினர் மாடியில் தவித்துக் கொண்டிருந்தவர்களை ஏணிகளின் மூலமாக வெளியேற்ற முயன்றனர். இதில் கீழே விழுந்த பலர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. ஓட்டலுக்குள் அதிகாரிகள் சென்று பார்வையிட்ட போது 14 பேர் உடல் கருகி உயிரிழந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் 3 பேர் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சட்டவிரோதமாக பட்டாசுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த குடோனில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சாத்தூர் அருகே உள்ள முத்தாண்டியாபுரம் கிராமத்தில் ரகுநாதன் என்பவர் பட்டாசு தொழிற்சாலை நடத்தி வருகிறார். இவர் உரிய அனுமதியின்றி தீப்பெட்டி குச்சி தயாரிக்கும் குடோனில் பட்டாசுகளை பதுக்கி வைத்துள்ளார். இந்த குடோனில் அதிகாலை திடீரென பட்டாசுகள் வெடித்து சிதறி பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு துறையினர் சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் சுமார் 50 லட்சம் மதிப்பிலான பட்டாசுகள் தீயில் எரிந்து சாம்பல் ஆகியது. சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் பட்டாசுகள் சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த ரகுநாதன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரையில் மழலையர் பள்ளியில் தண்ணீர் தொட்டியில் விழுந்து 4 வயது குழந்தை பலியான விவகாரத்தில் பள்ளி தாளாளர் மற்றும் அவரின் உதவியாளர் ஆகிய இருவரும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டனர். மதுரை KK நகர் பகுதியில் மழலையர் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்த 4 வயது சிறுமி திறந்திருந்த தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்தார். 30 நிமிடத்திற்கும் மேலாக தண்ணீர் தொட்டியில் பரிதவித்த சிறுமியை அங்கிருந்தவர்கள் மீட்டனர். ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக மழலையர் பள்ளி ஆசிரியர்களிடம் மதுரை மாநகர துணை கமிஷனர் அனிதா விசாரணை நடத்தினார். இதில் பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே சம்பவத்திற்கு காரணம் என்பது உறுதி செய்யப்பட்டது. இதனை அடுத்து பள்ளி உரிமையாளர் திவ்யா பத்ரிலட்சுமி கைது செய்யப்பட்டார். பள்ளிக்கு சீல் வைக்கப்பட்டு உரிமமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தற்போது தாளாளர் திவ்யா பத்ரிலட்சுமியும் அவரது உதவியாளரும் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டனர். தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் சில கட்டளைகள் விடுத்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் முதல் பூத் கமிட்டி முகவர்கள் கருத்தரங்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் கோவையில் கடந்த 26, 27ஆம் தேதி நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக விஜய் ரோட் ஷோ சென்ற போது அக்கட்சியின் தொண்டர்கள் சிலர் அவரின் வாகனத்தின் மீது குதித்தும் காரை பின்தொடர்ந்தும் சென்றனர். இதனால் சில விபத்துகளும் நேர்ந்தது. இந்நிலையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அக்கட்சியின் தொண்டர்களுக்கு அன்பு கட்டளைகள் விடுத்துள்ளார். இது குறித்து அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நம்முடைய இளைய தோழர்கள் இருசக்கர வாகனங்களில் தலைக்கவசம் இன்றி வேகமாக பின்தொடருவது, பாதுகாப்பு குழுவினரை மீறி வாகனத்தின் மீது ஏறுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் நமது அரசியல் பயணத்தில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு மற்றும் கண்டிப்புகள் 100% சமரசமற்றதாக இருக்க வேண்டும் என்று தொண்டர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் துரோகத்தை கனடா ஒருபோதும் மறக்காது என்றும் வரும் நாட்கள் கனடா மக்களுக்கு சவாலானவை எனவும் கனடா பிரதமராக பதவியேற்க உள்ள கார்னி தெரிவித்துள்ளார். கனடாவில் கார்னியின் லிபரல் கட்சி வெற்றி பெற்று கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. விரைவில் பிரதமராக உள்ள கார்னிக்கு பிரதமர் மோடி, பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்ட உலக தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வெற்றிக்கு பின் மக்கள் மத்தியில் பேசிய கார்னி, இனி வரும் நாட்கள் நமக்கு மிகவும் சவாலானவை என்றும் அதனை நாம் ஒன்றுபட்டு எதிர்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் அமெரிக்கா செய்த துரோகத்தை கனடா ஒருபோதும் மறக்காது என்றும் கனடா மக்களின் ஒற்றுமையை ட்ரம்ப் உடைக்க முயற்சிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். கனடா நாடாளுமன்ற தேர்தலில் காலிஸ்தான் ஆதரவாளரான ஜக்மீத் சிங் படு தோல்வியடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டையில் சிறுமியை கிணற்றில் வீசி கொன்ற வழக்கில் சிறுமியின் பெரியம்மாவுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் செட்டித்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த காந்தி மற்றும் அவரது சகோதரரான சேட்டுவின் குடும்பத்திற்கு இடையே நிலத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது.
இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு காந்தியின் 2 வயது மகளை முன்விரோதம் காரணமாக சேட்டுவின் மனைவி புஷ்பராணி கடத்தி சென்று கிணற்றில் வீசி கொலை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை ராணிப்பேட்டை ஒருங்கிணைந்த குற்றவியல் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதி குழந்தையை கிணற்றில் வீசி கொன்ற புஷ்பராணிக்கு ஆயுள் தண்டனை மற்றும் குழந்தை கடத்தலுக்காக 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அளித்து உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் புஷ்பராணியை வேலூர் பெண்கள் மத்திய சிறையில் அடைத்தனர். விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்ய வேண்டும், நவீன அரிசி ஆலை உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது. அரியலூர் மாவட்டம் தாப்பழூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு ஒன்றிய செயலாளர் முருகேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. இதில் இந்திய மாதர் தேசிய சம்மேளன தலைவர் கண்ணகி, மாவட்ட செயலாளர் ராமநாதன், முன்னாள் மாவட்ட செயலாளர் உலகநாதன், மாவட்ட துணை செயலாளர் கலிய பெருமாள் ஆகியோர் பங்கேற்றனர். இதில் தாப்பழூரில் நவீன அரிசி ஆலை, கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்ட வேண்டும் மற்றும் விவசாயிகளின் கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சினை குறித்து அமைச்சர் சிவசங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக INTUC மாநில தலைவர் MP விஷ்ணு பிரசாத் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் அகில இந்திய தேசிய போக்குவரத்து சம்மேளனத்தின் INTUC-யின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் மாநில தலைவர் MP விஷ்ணு பிரசாத் தலைமையில் நடைபெற்றது. இதில் போக்குவரத்து ஊழியர்கள் அரசு ஊழியர்களாக மாற்றம், போக்குவரத்து துறையின் காலி பணியிடங்கள் நிரப்புதல் மற்றும் தனியார் ஒப்பந்த பணியாளர்களை நியமனம் செய்வதை கைவிட வலியுறுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டது. அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய MP விஷ்ணு பிரசாத் 2003ஆம் ஆண்டிற்கு பிறகு பணியில் சேர்ந்த அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் பழைய ஓய்வு ஊதிய திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். மேலும் தங்களது கோரிக்கைகள் குறித்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தார். 2003 அதற்கு பிறகு சேர்ந்த தொழிலாளர்கள் அனைவரும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். நல்ல தரமான உதிரி பாகங்கள் தரப்பட வேண்டும். இப்படி எண்ணற்ற தொழிலாளர்கள் நல பிரச்சனைகள் எல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக இன்று இந்த கூட்டம் நடைபெறுகின்றது. அந்த கூட்டத்திற்கு அனைவரும் வந்திருக்கின்றார்கள். முக்கிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வந்திருக்கிறார்கள். நம்முடைய மாவட்ட தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்முடைய சஞ்சய் வந்திருக்கிறார். இப்படி எண்ணற்ற தலைவர்கள் பங்கு கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். INTUC பிரதான கோரிக்கையே அனைத்து போக்குவரத்து தொழிலாளர்களையும் அரசு ஊழியர்களா ஆக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. பெண்கள் மீதான பாலியல் வன்முறைக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கிய அலகாபாத் நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு அலகாபாத் நீதிமன்றம் பெண்கள் மீதான பாலியல் வன்முறைக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்கியது. இதனை கண்டித்து இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் நகல் எரிப்பு போராட்டம் நடத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் வித்யாதேவி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் ஏராளமான இந்திய மாதர் தேசிய சம்மேளனத்தினர் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கலந்து கொண்டு அலகாபாத் நீதிமன்றத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பியும் தீர்ப்பின் குறுஞ்செய்தி நகலை எரித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். அதேபோல் அரியலூர் மாவட்டம் தாப்பழூரில் மாநில செயலாளர் கண்ணகி தலைமையில் நகல் எரிப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் திரளான மக்கள் கலந்து கொண்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். பின்னர் நீதிமன்ற தீர்ப்பு நகலை எரிக்க முற்பட்ட போது காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் நிலவியது. இதில் ஒன்றிய செயலாளர் முருகேஸ்வரி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னாள் மாவட்ட செயலாளர் உலகநாதன், மாவட்ட குழு அபிமன்னன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த இளைஞருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த சிறுமிக்கு மாப்படுகை கிராமத்தை சேர்ந்த சஞ்சீவி என்ற வாலிபர் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். மேலும் அந்த சம்பவத்தை மற்றவர்களிடம் கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டல் விடுத்துள்ளார்.
இது தொடர்பாக அச்சிறுமியின் பெற்றோர் மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் சஞ்சீவியை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை விசாரணை செய்த மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி விஜயகுமாரி பாலியல் குற்றத்திற்காக 20 ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும், கொலை மிரட்டல் விடுத்த குற்றத்திற்காக 7 ஆண்டுகள் சிறை தண்டனை என மொத்தம் 27 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தார். இதனையடுத்து குற்றவாளியை காவல்துறையினர் கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தென்காசி தம்பிராட்டி அம்மன் கோவில் சித்திரை தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தென்காசி அருகே உள்ள கீழப்புலியூரில் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் தம்பிராட்டி அம்மன் கோவிலில் சித்திரை பெருந்திருவிழா கடந்த மாதம் 22ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. அதன் பின்னர் நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை உயர்ந்து வந்த நிலையில் இன்று அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்கம் விலை குறைந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் குறைந்து 71,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 5 ரூபாய் குறைந்து 8,975 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 109 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 2000 ரூபாய் குறைந்து 1,09,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. ஈரான் துறைமுக வெடி விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 70ஆக அதிகரித்துள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தினால் ஏற்பட்ட தீ மலமளவென பரவி அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்தது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் பல மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 70ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இது குறித்து விசாரணை மேற்கொண்டதில் ஊழியர்களின் அலட்சியத்தினால் வெடி விபத்து ஏற்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். 2026 தேர்தலுக்கான பணியை எப்போதோ திமுக ஆரம்பித்து விட்டது. 200க்கும் அதிகமான சீட்டுகளை வெல்வோம் என முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி. தொழிலாளர்களின் உழைப்பே உலகின் மூலதனம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ மே தின வாழ்த்து செய்தி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி தொடர் ஆலோசனை. எல்லை பகுதியில் தயார் நிலையில் போர் விமானங்கள். 36 மணி நேரத்தில் இந்தியா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தும். ISI அமைப்பின் எச்சரிக்கையால் பீதியில் பாகிஸ்தான். கொல்கத்தா ஓட்டலில் பயங்கர தீ விபத்து. தமிழர்கள் உட்பட 14 பேர் உடல் கருகி பலி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.